ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 14 பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்பாததற்கான காரணங்கள் என்ன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வேளாங்கண்ணி ஜோசப், மதுரை காமராசர் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் எஸ். முத்தையா எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த பதவியில் நீடிக்கிறார் என்பதை விளக்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது பல்கலைக்கழகம் தரப்பில் தற்காலிக அடிப்படையில் பொறுப்பு பதிவாளர் பதவியை வகிப்பதாகவும் அந்த பதவிக்கு தேவையான அனைத்து தகுதிகளும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டில் சுமார் 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் பல ஆண்டுகளாக காலியாக இருப்பதாகவும் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் பொறுப்பு பதிவாளர் மூலம் நிர்வகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக இருப்பதற்கான காரணம் என்ன, அவற்றை நிரப்ப தற்போதைய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விளக்கம் கேட்டார். இது தொடர்பாக உயர்கல்வித்துறை செயலரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு தலைமை வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். தென்காசியில் எலுமிச்சை விலை கிடுகிடுவென உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புளியங்குடி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விளையும் எலுமிச்சை பழங்கள் புளியங்குடி சந்தை மூலம் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையான நிலையில் தற்போது விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் எலுமிச்சைக்கான தேவை அதிகரித்துள்ளது. அதே நேரம் தொடர்ந்து வீசும் காற்றால் செடிகளிலிருந்து பழங்கள் உதிர்ந்து சந்தைக்கு வரத்தும் குறைந்துள்ளது. இதனால் தற்போது 1 கிலோ எலுமிச்சை 170 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தரத்தை பொறுத்து ஒரு பழம் 10 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரை விற்பனையாகிறது. காய்கள் விழுந்ததுனால இப்போ வரவு குறைவாக இருக்குது, ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா மற்ற மாவட்டங்களுக்கு தேவை இருக்கிறதுனால விலைகள் கொஞ்சம் இப்போ கூடுதலாக போகுது. விவசாயிகள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. வரும் நாட்களில் சுபமுகூர்த்தங்கள் மற்றும் ஓணம் பண்டிகை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற இருப்பதால் எலுமிச்சைக்கான தேவை மேலும் அதிகரித்து விலை உயர வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தை பழமை மாறாமல் புதுப்பொலிவுடன் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் உள்ள ஆலயங்களில் பெசிலிகா என்ற சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ள வேளாங்கண்ணி பேராலயம் வங்கக்கடலோரம் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். போர்த்துகீசியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் 1771ஆம் ஆண்டு பேராலயமாக உருவெடுத்ததாக வரலாறு கூறுகிறது. கடல் காற்றையும் காலத்தையும் வென்று 500 ஆண்டுகளின் பெருமையை தாங்கி நிற்கும் இந்த பேராலயத்தின் ஆண்டு விழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆலயத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக சுண்ணாம்பு, சுட்ட செங்கல், கடுக்காய் தண்ணீர் உள்ளிட்ட பாரம்பரிய பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் ஆலயத்தின் உட்பகுதியில் தரைத்தளம் முழுவதும் ராஜஸ்தான் பளிங்கு கற்கள் பதிக்கப்படுகின்றன. பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான கலையரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. பேராலயத்தின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான மாதா தீர்த்த குளமும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழ்நாடு மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும், தமிழ்நாட்டில் எஞ்சிய பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதுடன் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் வருகின்ற 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும், சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் வரும் 25ஆம் தேதி வரை மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆக்ரா ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை அருகே கூடுவாஞ்சேரியில் உள்ள வீட்டில் வைத்து ஒடிஷா பெண் வெட்டி சமைக்கப்பட்ட திடுக்கிடும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா ரயில் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூட்கேஸ் ஒன்றில் பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் இக்கொடூர சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி மசூதி தெருவில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் நடைபெற்றது தெரியவந்துள்ளது.
கொல்லப்பட்டவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பெண் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நடந்த வீட்டிற்கு சென்று குடுவாஞ்சேரி போலீசார் பூட்டை உடைத்து ஆய்வு செய்தபோது அங்கிருந்த காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. அந்த வீட்டில் ஒடிசாவைச் சேர்ந்த 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் என 3 பேர் தங்கி வந்துள்ளனர். சம்பவத்தன்று அப்பெண்ணை கொலை செய்து உடலை மின்விசிறியில் கட்டி தொங்கவிட்டு எலும்பு மற்றும் சதைகளை தனித்தனியாக வெட்டி எடுத்துள்ளனர். பின்னர் பெரிய பாத்திரத்தில் மைதா மாவு மற்றும் காய்கறிகளை சேர்த்து சமைத்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொலை சம்பவம் தொடர்பாக கூடுவாஞ்சேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தின் போது பெல்லட் குண்டுகள் தாக்குதல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யக்கோரி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தர்ணாவில் ஈடுபட்டார். டெல்லியில் கடந்த ஜூலை 20ஆம் தேதி மாணவர்கள் போராட்டம் நடத்தியபோது போராட்டக்காரர்கள் மீது பெல்லட் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் சாகில் லோச்சப் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். இது தொடர்பாக கடந்த 14ஆம் தேதி அவர் டெல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இதுவரை புகார் எண் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே அந்த இளைஞருடன் காவல்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த ராகுல் காந்தி பெல்லட் குண்டு தாக்குதல் குறித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரது கோரிக்கை ஏற்கப்படாத நிலையில் அந்த அலுவலகம் முன்பாக அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக அவர் தர்ணாவில் ஈடுபட்டார். அவருடன் பிரியங்கா காந்தியும் இணைந்து கொண்டார். தொடர்ந்து பெல்லட் குண்டு தாக்குதல் தொடர்பாக யார் பெயரையும் குறிப்பிடாமல் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து தர்ணா கைவிடப்பட்டது. தமிழ் ஏன் சின்ன தவறு செய்ய முயன்ற தந்தையை போலீசாரிடம் போட்டுக் கொடுத்த 6 வயது சிறுவனின் தமாஷான செயல் இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் அனந்தசாகரம் பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாத வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிக்கும் வகையில் காவல்துறையினர் வீடு வீடாக தீவிர தணிக்கையில் ஈடுபட்டனர். போலீசார் சோதனைக்கு வருவதைக் கண்ட சுரேஷ் என்பவர் முறையான ஆவணங்கள் இல்லாத தனது பைக்கை அக்கம் பக்கத்தினர் அறியாதவாறு பக்கத்து தெருவில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைத்துள்ளார். தந்தையின் இந்த செயலை கவனித்த அவரது 6 வயது மகன் மகேந்திரா நேராக போலீசாரிடம் சென்று என் அப்பா பைக்கை வேறொரு வீட்டில் மறைத்து வைத்திருக்கிறார், வாங்க நான் வழிகாட்டுகிறேன் என அழைத்துச் சென்று காட்டியுள்ளார். இதனையடுத்து அந்த வாகனத்தின் ஆவணங்களை சரிபார்த்த போது புகை கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாதது தெரியவந்தது. இதனால் அபராதம் விதித்த காவல்துறையினர் சிறுவனின் துணிச்சலான நேர்மையை பாராட்டிச் சென்றனர். தெலுங்கானாவில் ஆடம்பர சொகுசு கார் மோதி இளம்பெண் உயிரிழந்தது தொடர்பாக ஜனசேனா கட்சி எம்பியின் மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள மாதாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான பாரதி முகி என்பவர் அங்குள்ள வணிக வளாகத்தில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 16ஆம் தேதி தனது தோழியுடன் வெளியே சென்றார். அப்பொழுது சாலையை கடக்க முயன்ற பொழுது அவ்வழியாக மின்னல் வேகத்தில் வந்த ஆஸ்டன் மார்டின் வகை கார் மோதியதில் பாரதி முகி படுகாயமடைந்து உயிரிழந்தார். இது தொடர்பாக மாதாப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்தவர் 21 வயதான சஞ்சுஷ் என்பது தெரியவந்துள்ளது. இவர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் லிங்கமநேனியின் மகன் ஆவார். விபத்தை தொடர்ந்து எம்பியின் மகன் அன்றைய தினமே விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கார் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளது. ஆனால் சம்பவத்தின் பொழுது அவர் மதுபோதையில் கார் ஓட்டவில்லை என்பது உறுதியானதும் காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 5 நாட்களுக்கு பின் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயத்தில் காரில் சென்ற போதை ஆசாமி நடுரோட்டிலேயே காரை நிறுத்திவிட்டு குரட்டை விட்டு தூங்கி பலரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய காட்சிதான் இது. போக்குவரத்து நிறைந்த அதிரம்புழா தேவாலயம் சந்திப்பு அருகே கார் ஒன்று சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் ஹாரன் அடித்தும் அந்த கார் அங்கிருந்து நகரவில்லை. அவ்வழியாக வந்த அரசு பேருந்தும் கடந்து செல்ல முடியாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் காரின் அருகே சென்று பார்த்தபோது அதை ஓட்டி வந்தவர் சீட் பெல்ட் போட்டுக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டு கொதித்தெழுந்தனர். அதிக சத்தத்துடன் உள்ளே பாடலை வைத்துக் கொண்டு ஹாயாக தூங்கியவருக்கு வெளியே நடப்பது எதுவுமே தெரியவில்லை. மேலும் பொதுமக்கள் காரை ஆட்டி உலுக்கிய போதும் போதை நபர் எந்தவித சலனமும் இன்றி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துள்ளார். உடனே அங்கு வந்த காவல்துறையினர் மதுபோதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அத்துடன் காரை பறிமுதல் செய்து ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் மோட்டார் வாகனத்துறைக்கு பரிந்துரைத்துள்ளனர்.
சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற சுவாரஸ்ய நிகழ்வுகளையும் காரசார விவாதங்களையும் பேரவை 20-20 பகுதியில் பார்க்கலாம். நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களா? பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மிசாவே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களுடைய தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த பயம் கிடையாது. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. முதலமைச்சரை பற்றி நீங்க சொல்லுகிற போது ஜோசியக்காரரை கேட்டு செய்கிறார் கேட்கின்றீர்கள். யாரையும் கன்சல்ட் செய்யாமலே சுயமாகவே தன்னுடைய அறிவாற்றலால் முடிவெடுக்கிற திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை 3 மாத காலத்தில் எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, கோப்புகள் தயாராக இருக்கிறது அவருடைய ஆய்வில் இருக்கிறது என்று அர்த்தம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனைகளும் செய்ய தெரியும். எதை எப்ப எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு எல்லா துறையிலும் எடுத்துட்டு வருது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்கிறது இதுதான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க. இந்த கேமரா டீம் சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க. இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட், இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. முதலமைச்சர் கருத்து சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க, உள்ள இடத்துக்கு நீங்க போங்க. பதில் நீங்க போங்க. முதல்ல மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க. எல்லாம் அமருங்க. இருங்க, நீங்க அமருங்க. உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நான் அவனை தான் பேச அனுமதிக்க போறேன். உட்காருங்கன்னு சொல்றேன். உட்காருங்க. இருங்க, அமருங்க. எல்லாம் அமருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். உறுதியாக சொல்றோம். நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்கீங்க. ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இதுவரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுடைய மக்களாட்சியை நிலைநாட்டி, ஜனநாயகத்தை நிலைநாட்டி, நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகியும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ் மக்கள் முன்னாடி தெரியுமா விட்டுருக்கார். அதை நாங்கள் பதிவு பண்றோம். 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? மாணவ நீர்வளத்துறை அமைச்சர். மார்க்கெட்ல ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்கறதில்ல, லைவ அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றத நான் என் மனைவி என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறோம்.
எங்களுக்கு எல்லாம் இருந்த பயம் எல்லாம் போய் இன்னைக்கு எதுவா இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு புள்ள இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர்ன்றத அவர் அந்த பெரியவர் சொன்னாரு. இது உண்மை சம்பவம். நேரலை நாங்க செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர் அப்ப இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. இப்ப இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு அரசு நடந்துகிட்டு இருக்கு. உட்காருங்க. தயவு செய்து வெளி மேடையில் இருப்பது போல உங்கள் இருக்கையை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் பார்த்து அதான் சொன்னேன், அவர் பேசுவது நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன். இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். கேள்வி நேரத்தை எடுக்க முடியாத நிலைமை அரசு இருக்கு என்பதை நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஏற்கனவே நடக்கின்ற எல்லாவற்றையும் வெளியரங்கமாக உங்களுக்கு தெரியும். எத்தனை கேள்வி அனுப்பி இருக்கிறோம், எத்தனை பதில் வந்திருக்கிறது. அந்த கேள்வி நேரத்தை நடத்த முடியாத நேரத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்களை எல்லாம் இங்கே கேள்விகளாக கேட்டு கூட பதில் பெற முடியுமா என்று பார்க்கின்ற முறை இங்கு கடைபிடித்து வருகின்றோம். எனவே கேள்விகளை பெறுவதில் கால தாமதம் இருந்தாலும் கூட இப்போது பதில் வரப்பெற்றிருக்கு. நேற்று முன்தினம் கூட அறிவித்திருக்கிறேன். நீங்க சொல்வதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் ஹேண்டில் பண்றீங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. இப்போ நீங்க எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்றீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வர. நீங்க அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. இது குறித்து வெளியில இருக்கக்கூடிய நீங்க என்ன உங்க தலைவை கட்டுப்படுறீங்களா? நீங்க பிடிக்கிறீங்க? நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்க கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டிய போய் இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். என்னென்ன யார் யாரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். நேரலை தரும். நான் உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பேசுங்க. உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல் கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய கேமரா டீம் இந்த எதிர்க்கட்சி வரிசை தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு என்சிங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. இரண்டாவது, மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவ் பத்தி சொன்னார். உண்மைதான். அவங்க நேரலையை கடந்த ஆட்சியில மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சியில அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் சேம்பர்ல ஒரு முறை ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. நாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். என்னன்னா, கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த நேரலைய அரசுக்கு சொந்தமான ஆல் இண்டியா ரேடியோலே கொடுக்காம நிறுத்தி வைத்ததாகவும், நீங்க குடுப்பீங்களான்னு மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் கிட்ட நான் இருக்கும்போது கேட்டாங்க. இதை குறித்து கலந்து ஆலோசித்து தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, வானொலியிலும் நேரலை போட்டு குக்கிராமத்தில் இருக்கவங்கள கேட்கட்டும் முடிவெடுத்த சபாநாயகர் நீங்க. இந்த நேரத்தில் அதற்காக உங்களுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எங்க பொதுச்செயலாளருக்கு கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்ல. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்ல. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது, சட்டமன்ற வீடு கிடையாது. 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால
இது ஒரு உரிமையா பண்ணிருக்காரு தவிர இதுல ஆடம்பரம் காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது. மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை. மக்களை பார்க்க போனோம், அதுதான் நாங்க பதிவு பண்றோம். இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியாக கொடுத்துருவோம்னு சொன்னோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும். நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கும்? அதுக்காக ஒருத்தர் நீங்க 4 வீடு வச்சிருக்க 3 வீடு வச்சிருக்கா தெரியுமா? அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டில் இருக்கிறார். ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. எங்களுடைய தலைவர் இதை அரசியல் செய்வதற்காக கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து சொல்வது கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானால பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்ல, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து இலவசமா கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமா நீங்க கொடுக்குறீங்க. அது உங்க முதலமைச்சருடைய உரிமை. நாங்க எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்புமனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்ல, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். உறுப்பினர் டி ராமச்சந்திரன் பேசுங்க. ஆகவே இல்லாதவங்க கொடுக்கணும் வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார். அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்ல. அப்பெல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படிதான் இருந்தது. அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதா பண்ணுங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சியிலே தலைவராக இருக்கிறவர்களுடைய பணி வேறு. அவங்க நேரடியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பார்க்க வேண்டும். கொஞ்சம் தயவு செய்து சொல்றேன், கொஞ்சம் கேளு. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்பு முதலமைச்சர் இந்த காரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். டீலிமிட்டேஷனுடைய கொள்கை, தொகுதி மறுவரையுடைய கொள்கை சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றமோ அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை. 543 உறுப்பினர்கள் கொண்ட அந்த நம்பரை நம்ம ஃப்ரீ செய்யணும், ஒன்றிய அரசு ஃப்ரீ செய்யணும். அடுத்த 25 வருஷங்களுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து உருவாக்கணும். இந்த சட்டமன்றத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் மாண்பு முதலமைச்சரும் சரி இந்த அரசும் சரி உறுதியாக இருக்கிறதை இந்த அவையில் நாங்கள் பதிவு செய்கிறோம். 543 MP சீட்ஸ், 543 MP சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். முதலமைச்சருடைய உரையில இந்த 543 MP சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலயுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து. சதர்ன் கவுன்சில் மீட்டிங்ல இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, சதர்ன் கவுன்சிலிங் மீட்டிங்ல என்ன தேவையோ அது குறித்து மட்டும்தான் அங்க பேச முடியும். ஏன்னா அது தவிர்த்து பேச முடியும். அது குறித்து நம்மளுடைய கருத்தை அங்க வலியுறுத்தோம். அதுல என்னென்ன வேற மாதிரியான கோணங்களில் திசை திருப்பி வெளியிடப்பட்டதால் உடனடியாக வெளியே நான் அப்பவே பிரஸ் மீட்ல இது அந்த நிலைப்பாடு குறித்து, தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அப்பவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. எடப்பாடி கே பழனிசாமி. இந்த 25 ஆண்டுகள் டிசம்பரோட முடியுது. இந்த ஆண்டு டிசம்பரோட முடியுது. மீண்டும் மத்திய அரசு சட்டம் கொண்டாந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதான் உண்டு. இல்லையா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்தா இப்ப இருக்கிறதோட நம்ம குறைஞ்சு போயிடும். இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் 39னா இப்ப இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுத்தா குறைஞ்சு போயிடும்.
அதனாலதான் மத்திய அரசாங்கம் இந்த தொகுதி மறுவரைக்கு பல கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்புல எடுக்குவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கு. 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும். அப்படி அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% ரெப்ரசன்டேஷன் அது குறையக்கூடாது, அது ஏறலாமே தவிர அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. திமுகவோட நிலைப்பாடு மாறுற மாதிரி இருக்கு. 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். போஜராஜன், மத்திய உள்துறை அமைச்சர் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். 50% உயர்வு என்று வரும்பொழுது இப்ப இருக்கிற 39 சீட்டு 59 சீட் ஆகி அதிகமாகுது. ஏன்னா இந்த டிசம்பர்ல முடியும் போது அதுக்கப்புறம் இந்த நிலையை தொடர்ந்தா மக்கள் தொகையுடைய அடிப்படையில் வரும்போது நமக்கு ஒரு இழப்பு வந்துடக்கூடாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். 5 மாநிலங்கள் சேர்ந்தால் ஆட்சி வந்து விடுவார். அப்போது மெஜாரிட்டி வரணும்னா 400 சீட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி வர முடியும். நீங்க எடுத்தோன்னா 3 மாநிலம் சேர்த்து எப்படி வர முடியும்? இன்னைக்கு இருக்கிற நிலை தான் நாளைக்கு வரும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைக்கும் பாதிக்காத அளவுக்கு என்று சொன்னால் திமுக அது கொள்கை 7.18 குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இப்ப அது திமுக நிலைப்பாட்டில் தான் எங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் என்னன்னா இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் திமுக எதிர்த்து வாக்களிக்கும் ஒரு வார்த்தை கூட திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. அது ஒரு முக்கிய விஷயம். மறைமுகமாக இவர்கள் யாருக்காவது ஆதரிக்கிறது இதுக்கான வெளிப்பாடுகள் இருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில 543 பாராளுமன்ற தொகுதிகள் தான் இருக்கணும். அதுக்கு மேல 50 விழுக்காடு கொடுத்தாங்கன்னா அதுல இங்க இருக்கக்கூடியவங்க ஏதாவது தவறு செய்தா தமிழக மக்கள் அந்த அநீதி விளைத்ததாக தான் நினைப்பாங்க, மன்னிக்க மாட்டார்கள். மாண்பு சமநலத்துறை அமைச்சர், மசோதாவில் சொல்லப்பட்டது வேறு, அவர் பேசியது வேறு அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை ஆணையம் மாநிலங்களுக்கான தொகுதிகளை வரையறுக்கும் என்றுதான் மசோதாவில் சொல்லப்பட்டிருந்ததை தவிர அமித்ஷா அவர்கள் விளக்கியபடி 50% உயர்வு என்பதெல்லாம் எங்குமே இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. கணேஷ்குமார் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. சரி, யாரை காப்பாத்துறதுக்கு இருந்தோம்? தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாத்துறதுக்கு தானே நீட்டுக்கு ஆதரவாக நாங்க இருந்தோம். காவேரி பிரச்சனையில் வந்தப்போ நாங்க யாருக்கு ஆதரவாக இருந்தோம்? அதே பிஜேபிக்கு எதிரான நிலை தானே நாங்க எடுத்தோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி வரையறுப்பு செய்யும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும், உங்க கூட தான் நிற்போம். 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இன்னும் பல கோயில்கள்ல நகைய மறுமதிப்பீடே பண்ணாம வச்சிருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு செய்ய வேண்டிய நகையுடைய அனெக்சஸ் ஆட் பண்ணாம வச்சிருக்காங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நகையை மறுமதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது HRNC லாவில் இருக்கு. சிவன் சொத்து கொலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். அவர் சொல்லுவதை போல் இந்த ஆடிட் செய்கின்ற விவகாரம் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை சார்ந்தது. இந்த ஆடிட் மத்திய அரசு தன்னுடைய கையிருப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முனைந்த போது அந்த ஆடிட்டை தமிழக அரசு தான் செய்யும் என்று போராடி வாதாடி தமிழக அரசின் சார்பில் ஆடிட்டை நிர்ணயம் செய்து நாங்கள். சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுறோம். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது தமிழர் கடவுளாகிய தமிழர்களின் அடையாளமாகிய கடவுள் முருகரை பற்றி நாம பேசாம கடந்துட முடியாது. ஏன் அப்படின்னா முருகர்னு சொன்னாலே சூரசம்ஹாரம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அங்க சூரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மட்டும்தான் ஆட்சி செய்வேன், நான் தான் நிரந்தர ஆட்சியாளர், மற்ற எல்லோரும் எனக்கு அடிமைகள் என்ற மனநிலையில் இருந்த ஒரு சூரனை ஒரு சாதாரண பாலகன் கையில் வேலேந்தி வந்து எதிர்த்து நின்றான். அப்ப அந்த சூரன் சொன்னாராம், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து போர் புரிய போறான், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து வென்று விட போறான் அப்படின்னு ஏளனமா பேசினாராம். ஆனா அந்த சின்ன பையன் தான் வேலேந்தி சூரனுடைய அந்த ஆட்சிக்கு முடிவுரை கொண்டு வந்தாரு. இதுல ஒரு விஷயத்தை நான் கவனிக்கணும். அதே சூரன் தோல்வியுற்ற பிறகு அந்த முருகரை பார்த்து பாடுறாராம், கோலமா மஞ்சை தண்ணில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், பரிசிவை உணர்ந்திலேன் யான் அப்படின்னு பாடுறாராம். சின்ன பையனை நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையவே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகரை பார்த்து பாடியதாக பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. நான் சொல்றது 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான்.
உடனே யார சூரன் சொல்ற அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். நான் சொல்ற சூரன் அப்படிங்கிறது ஊழல், லஞ்சம், மக்களை பிரித்தாளக்கூடிய சாதிய அரசியல், மத அரசியல் என்ற சூரனை வீழ்த்தி எங்களுடைய வேலன் ஒரு ஜனநாயக ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிறாரு. உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை. உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை. உட்காருங்க. பொதுவா சொல்றாரு, ஒண்ணு உட்காருங்க, தப்பில்லை. உட்காருங்க, உட்காருங்க, இதுல ஒண்ணும் தப்பில்லை. உட்காருங்க. ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள். ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. தங்கத்திலே 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளையும் ஏவி பார்த்தீர்கள். அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிக்கட்டில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன்.